திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 22 ஒப்புரவருதல். அதிகாரம் 22 ஒப்புரவருதல். டியூட்டி டு சொசைட்டி. திருக்குறள் 211 220. திருக்குறள் 211 கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு எனாற்றன் கொல்லோ உலகு. முன்னுரை. சமூகத்திற்குச் செய்யும் அறப்பணிகள் அல்லது உதவிகள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பதை விளக்கும் முகமாக வள்ளுவர் இக்குறளை அமைத்துள்ளார். தமிழ் சுருக்கம். மழை நமக்கு கைம்மாறு பதிலுதவி கருதாமல் பொழிகிறது. அந்த மழைக்கு இந்த உலகம் என்ன கைம்மாறு செய்ய முடியும்? அதுபோல சான்றோர்கள் செய்யும் சமூக உதவியும் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யப்பட வேண்டும். English summary. Rain showers its bounty upon the world without expecting anything in return. What can the world do to repay the rain? Likewise, the service rendered to society by the wise is completely selfless and expects no reward. விரிவான பகுப்பாய்வு. கைம்மாறு வேண்டா பிரதிபலன் அல்லது பதிலுதவி எதிர்பார்க்காத கடப்பாடு கடமை. இங்கு சமூகத்திற்குச் செய்யும் ஒப்புரவு உதவி. மாறிமாட்டு மாறியாகிய மழையினிடத்து எனாற்றும் கொல்லோ என்ன பதிலுதவி செய்ய முடியும்? இயலாது என்ற பொருளில் வரும்பினா. இலக்கண இலக்கிய நயம். மாரி மழை என்ற இயற்கையின் பெருங்கொடையை ஒப்புரவிற்கு உவமையாகக் காட்டியுள்ளார். கொல்லோ என்பது அசைநிலையு கருத்து மையக்கருத்து. கைம்மாறு கருதாத சுயநலமற்ற சேவையே உண்மையான ஒப்புரவு சமூக கடமை ஆகும். விளக்கம். மழை மேகம் கடலில் இருந்து நீரை எடுத்து நிலத்தில் உள்ள உயிர்கள் வாழப் பொழிகிறது. நிலத்தில் வாழும் மனிதர்களோ பிற உயிர்களோ மழைக்கு திருப்பி எதையும் கொடுப்பதில்லை, கொடுக்கவும் முடியாது. அதுபோலவே சமூகத்தில் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்குச் செய்யும்போது அவர்கள் நமக்கு திரும்பச் செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இன்றிச் செய்ய வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. இயற்கையோடு ஏந்த வாழ்வியலே தமிழ் அறம். இயற்கை எதையும் எதிர்பாராமல் கொடுக்கும் குணம் கொண்டது. மனிதனும் இயற்கையின் ஒரு பகுதி என்பதால் அவரது உயர்ந்த அறப்பண்பும் எதிர்பார்ப்பற்ற கொடையாகவே இருக்க வேண்டும் என்ற ஆழமான வாழ்வியல் தத்துவம் இதில் உணர்த்தப்படுகிறது. திருக்குறள் 212 தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு. வேளாண்மை செய்தற் பொருட்டு. முன்னுரை. ஒருவன் பாடுபட்டு தேடும் செல்வத்தின் உண்மையான நோக்கம் என்ன, அதனை எவ்வாறு செலவிட வேண்டும் என்பதை விளக்குகிறது. தமிழ் சுருக்கம். தன்முயற்சியோடு கடினமாக உழைத்து தேடிய செல்வங்கள் யாவும் தகுதியுடையவர்களுக்கு உதவி ஒப்புரவு செய்வதற்கே ஆகும். English summary. All the wealth earned through hard work and perseverance is meant for helping worthy people and serving society. விரிவான பகுப்பாய்வு. தாளாற்றி முயற்சி செய்து கடினமாக உழைத்து தந்த பொருள் ஈட்டிய செல்வம் தக்கார்க்கு தகுதியுடைய சான்றோர்க்கும் வறியோர்க்கும். வேளாண்மை உதவி செய்தல் உபகாரம். இங்கு வேளாண்மை என்பது உழவுத் தொழில் மட்டுமன்றி பிறருக்கு பயன்படும் கொடைத்தன்மையையும் குறிக்கும். கருத்து மையக்கருத்து. முயற்சியால் ஈட்டிய செல்வத்தின் இறுதிப் பயன் பிறருக்கு உதவுவதே ஆகும். விளக்கம். மனிதன் தன் அறிவாலும் உடலாலும் பாடுபட்டுச் செல்வத்தை சேமிப்பது தன் சுயநலபோகங்களுக்கு மட்டும் அல்ல. அந்தச் செல்வம் சமுதாயத்தில் நலிவுற்ற தகுதியான மனிதர்களின் தேவைகளை நிறைவு செய்வதற்கே சமூக மறுவிநியோகம் பயன்பட வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. செல்வத்தை தேடுவது ஒரு தனிமனிதச் செயல் என்றாலும் அதன் பயன் சமூகமயமாக இருக்க வேண்டும் என்ற சமத்துவ தத்துவத்தை வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே விதைத்துள்ளார். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் சிந்தனைக்கு இதுவே உந்து சக்தி. திருக்குறள் 213 புத்தேழுலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிறல். முன்னுரை. சமூக நல்லிணக்கத்திற்கும் பிறருக்கு உதவுவதற்கும் மேலான அறப்பண்பு வேறொன்றும் இல்லை என்பதை நயமாகக் கூறுகிறது. தமிழ் சுருக்கம். தேவலோகத்திலும் சரி இந்த பூலோகத்திலும் சரி பிறருக்கு உதவி வாழும் ஒப்புரவு என்ற பண்பை விட சிறந்த வேறு நற்பண்புகளைப் பெறுவது அரிது. English summary. Both in the world of the gods, heaven, and in this earthly world, it is rare to find a virtue that is greater or finer than being helpful and cooperative to society. விரிவான பகுப்பாய்வு. புத்தேள் உலகம் தேவர் உலகம் கற்பனை உலகம். ஈண்டும் இவ்வுலகத்திலும் பூலோகத்திலும்
பெறலரிதே, அடைவது அரிதானது. ஒப்புரவின் நல்ல, ஒப்புரவை விட நன்மை தரக்கூடிய பண்புகள். கருத்து மையக் கருத்து: ஒப்புரவறிந்து வாழ்தலே உலக அறங்கள் அனைத்திலும் தலை சிறந்தது. விளக்கம்: மக்களோடு ஒத்து வாழ்ந்து அவர்களுக்கு உதவி செய்யும் குணம் இருந்தால் அந்த மனிதனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எல்லா உலகங்களிலும் பெருமை கிடைக்கும். மனிதப் பிறவியின் ஆகச்சிறந்த அடையாளம் மனிதனுக்கு பயன்படுவதே ஆகும். தத்துவ பகுப்பாய்வு: விண்ணுலக இன்பங்களை விட மண்ணுலகில் வாழும் மனிதர்களுக்கு செய்யும் தொண்டே மேலானது என்ற மனிதநேய ஹியூமனிசம் தத்துவத்தை பறைசாற்றுகிறது. திருக்குறள் 214. ஒத்த தரவோன் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். முன்னுரை: சமூகத்தோடு ஒத்து வாழாதவன் உடலால் உயிருடன் இருந்தாலும் அவன் இறந்தவனுக்கு சமம் என்று எச்சரிக்கிறது. தமிழ் சுருக்கம்: உலக நடையை, சமூக கடமைகளை அறிந்து அதற்கேற்ப வாழ்பவனே உயிருள்ளவனாக கருதப்படுவான். அவ்வாறு வாழாதவன் உயிருடன் இருந்தாலும் இறந்தவர்களுள் ஒருவனாகவே கருதப்படுவான். இங்கிலீஷ் சம்மரி: He who understands the ways of the world and lives in harmony with society is truly alive. He who does not cooperate with society is counted among the dead. விரிவான பகுப்பாய்வு: ஒத்தது அறிவோன், உலக ஒழுக்கத்திற்கு சமூகத்தின் தேவைக்கு தக ஒத்து வாழ்பவன், உயிர் வாழ்வான், அவனை உண்மையாக வாழ்பவன். மற்றையான், அவ்வாறு வாழாத பிறன், செத்தாருள் வைக்கப்படும், பிணங்களுக்கு இணையாக கருதப்படுவான். கருத்து மையக் கருத்து: சமூக உணர்வற்ற சுயநலவாதி நடமாடும் பிணம் போன்றவன். விளக்கம்: மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு. பிற மனிதர்களின் துணையின்றி வாழ முடியாது. அவ்வாறிருக்க சமூகத்திற்கு திரும்ப எதையும் செய்யாமல் தனக்காக மட்டுமே வாழ்பவன் மூச்சு விட்டுக் கொண்டிருந்தாலும் அவன் சமுதாய பார்வையில் செத்தவனுக்கு சமமே ஆவான். தத்துவ பகுப்பாய்வு: உயிரியல் ரீதியான வாழ்வு பயாலஜிக்கல் லைஃப் என்பது வேறு, சமூக ரீதியான வாழ்வு சோஷியல் லைஃப் என்பது வேறு. சமூக பங்களிப்பு இல்லாத வாழ்வு அர்த்தமற்றது என்னும் எக்ஸிஸ்டென்ஷியல் மற்றும் சமூகவியல் தத்துவத்தை விளக்குகிறது. திருக்குறள் 215. ஊருணி நீர்நிறைந் தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. முன்னுரை: உலக நன்மை விரும்பும் பேரறிவாளனிடம் சேரும் செல்வம் யாருக்கு எவ்வாறு பயன்படும் என்பதை உவமையுடன் விளக்கும் திருக்குறள். தமிழ் சுருக்கம்: உலக நன்மை நாடும் பேரறிவாளனிடம் உள்ள செல்வமானது ஊரின் நடுவே உள்ள பொதுக்குளம், ஊருணி, நீரால் நிறைந்து எல்லோருக்கும் பயன்படுவது போன்றதாகும். இங்கிலீஷ் சம்மரி: The wealth of a wise and benevolent person who loves the world is like a village water tank filled to the brim, accessible and useful to everyone in the community. விரிவான பகுப்பாய்வு: ஊருணி, ஊரார் நீர் உண்ணும் குளம், பொது நீர்நிலை, நீர் நிறைந்தற்றே, நீர் நிறைந்திருப்பதைப் போன்றது. உலகவாம், உலக மக்கள் அனைவரையும் தம்மவராக கருதும் பேரறிவாளன் திரு. பேரறிவும் நற்பண்பும் உடையவனின் செல்வம். திரு என்றால் செல்வம், அணி நயம், உவமையணி. கருத்து மையக் கருத்து: சான்றோரின் செல்வம் பொதுச்சொத்து போன்றது, அது அனைவருக்கும் பயன்படும். விளக்கம்: ஊரின் நடுவே இருக்கும் குளத்து நீரை ஊரில் உள்ள அனைவரும் எவ்வித தடையுமின்றி பயன்படுத்துவர். அதுபோல உலகப் பொதுநலன் விரும்பும் பேரறிஞனிடம் இருக்கும் செல்வம் சாதி, மத பேதமின்றி பாதிக்கப்பட்ட தேவையுள்ள அனைத்து மக்களுக்கும் தாராளமாகச் சென்றடையும். தத்துவ பகுப்பாய்வு: செல்வம் என்பது ஒரு இடத்தில் தேங்கி அழுகிவிடக்கூடாது, அது பொதுக்குளம் போலச் சுழற்சியிலும் மக்கள் பயன்பாட்டிலும் இருக்க வேண்டும் என்ற பொதுவுடைமை நோக்கின் தத்துவப் பார்வை இது. திருக்குறள் 216. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின். முன்னுரை: இரக்கமும் நற்பண்பும் கொண்டவரிடம் செல்வம் சேர்ந்தால் அது சமுதாயத்திற்கு எவ்வாறு பலந்தரும் என்பதை அடுத்த உவமை மூலம் விளக்குகிறார். தமிழ் சுருக்கம்: நற்பண்பு உடையவரிடம் உள்ள செல்வம் ஊரின் நடுவே உள்ள பயன்தரும் மரம், கனிமரம், பழங்கள் பழுத்து குலுங்குவது போன்றதாகும். English summary: Wealth coming into the hands of a benevolent and kind-hearted person is like a fruit-bearing tree ripening in the middle of a village, free for all to enjoy. விரிவான பகுப்பாய்வு: பயன்மரம், உண்ணத்தகுந்த பழங்களை தரும் மரம். உள்ளூர் பழுத்தற்றால் ஊரின் நடுவே பழுத்து நிற்பதைப் போன்றது. நயனுடையான்கண் படின். நற்பண்பும் நீதியும் உடையவரிடத்தில் செல்வம் சேர்ந்தால் அணி நயம், உவமையணி. முந்தைய திருக்குறள் நீருக்கு, உணவுக்கு கனிக்கு. கருத்து மையக் கருத்து:
பண்பாளனின் செல்வம் பசித்தவர் பசியாற்றும் கனிமரம் போன்றது. விளக்கம்: ஊரின் நடுவே பழுத்து நிற்கும் மரத்தின் பழங்களை யாரும் பறித்து உண்ணலாம், அதற்கு யாரும் தடை விதிப்பதில்லை. அதுபோல ஈகை குணம் கொண்ட நல்ல மனிதனிடம் செல்வம் சேரும்போது அது சுற்றியுள்ள மக்களின் வறுமையைப் போக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும். தத்துவ பகுப்பாய்வு: இயற்கைகள் தமக்காக காய்ப்பதில்லை, பிற உயிர்களுக்காகவே காய்க்கின்றன. மனிதனின் செல்வமும் அவரது நற்பண்பால் பிறருக்கு பயன்படும் கனிமமாக மாற வேண்டும் என்ற இயற்கையியல் அறம், எக்கலாஜிக்கல் எதிக்ஸ், இதில் மிளிர்கிறது. திருக்குறள் 217. மருந்தாகே தப்பா மரத்தற்றால் செல்வம். பெருந்தகை யான்கண் படின். முன்னுரை: பேருபகாரியிடம் இருக்கும் செல்வம் மக்களின் துன்பங்களைப் போக்கும் மாமருந்து போன்றது என்பதை விளக்குகிறது. தமிழ் சுருக்கம்: பெருந்தன்மை மிக்க உத்தமனிடம் உள்ள செல்வம் வேர், பட்டை, இலை, கனி என அனைத்து உறுப்புகளும் மருந்தாகி உதவத் தவறாத ஒரு மருத்துவ மரம் போன்றதாகும். இங்கிலீஷ் சம்மரி: The wealth of a highly generous and noble person is like a medicinal tree whose every part cures ailments and never fails to heal those in need. விரிவான பகுப்பாய்வு: மருந்தாகி தப்பா மரம் தன் அனைத்து பாகங்களாலும் மருந்தாகி ஏமாற்றாத மரம் அற்றால் போன்றது. பெருந்தகையான் பெருந்தன்மை உடைய சான்றோன் கண்படின் அவரிடத்தில் சேர்ந்தால். கருத்து மையக் கருத்து: உயர்ந்த குணமுடையோனின் செல்வம் மக்களின் பிணி, வறுமை துன்பம் தீர்க்கும் மருந்தாகும். விளக்கம்: சில மரங்களின் இலை, பட்டை, வேர் என எல்லாமே நோய்களை குணப்படுத்தும் மருந்தாக பயன்படும். அதுபோல பெருந்தகையாளனிடம் இருக்கும் செல்வம் மக்களின் வறுமை, பசி, நோய் போன்ற எல்லா துன்பங்களையும் முற்றிலும் தீர்க்க பயன்படும். அவரிடம் சென்று யாரும் ஏமாந்து திரும்ப மாட்டார்கள். தத்துவ பகுப்பாய்வு: செல்வம் என்பது வெறும் ஆடம்பர பொருள் அல்ல, அது சமூகத்தின் துடைப்பான், ஹீலர். துன்பப்படும் மனிதர்களின் கண்ணீரையும் பிணியையும் துடைக்கும் உன்னத கருவியாக செல்வம் மாற வேண்டும் என்ற உயரிய வாழ்வியல் தத்துவம் உணர்த்தப்படுகிறது. திருக்குறள் 218. இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார். கடனரை காட்சியவர். முன்னுரை: வறுமை வந்த காலத்திலும் ஒப்புரவறிந்து வாழும் சான்றோர்கள் தங்களின் சமூக கடமையில் இருந்து பின்வாங்க மாட்டார்கள் என்று கூறுகிறது. தமிழ் சுருக்கம்: சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நன்கு அறிந்து தெளிந்த அறிவுடையவர்கள் தமக்கு வறுமை, செல்வமில்லாத நிலை வந்த காலத்திலும் பிறருக்கு உதவும் குணத்தில் தளர மாட்டார்கள். இங்கிலீஷ் சம்மரி: Those who clearly know their duty to society will not slacken in their benevolence, even when they themselves fall into poverty and lack resources. விரிவான பகுப்பாய்வு: இடனில் பருவம் வறுமைக் காலம், வசதியற்ற காலம். ஒப்புரவிற்கு ஒல்கார்: பிறருக்கு உதவும் சமூக கடமையில் சுணங்க மாட்டார்கள், தளர மாட்டார்கள். கடனரை காட்சியவர்: கடமையை அறிந்த தெளிந்த அறிவுடைய சான்றோர்கள். கருத்து மையக் கருத்து: வறுமையிலும் பிறருக்கு உதவும் மன உறுதி சான்றோரின் இயல்பு. விளக்கம்: வறுமை என்பது சாதாரண மனிதர்களை முடக்கிவிடும். ஆனால் சமுதாயக் கடமையை உணர்ந்த பேரறிஞர்கள் தங்களுக்கு பொருள் இல்லாத காலத்திலும் தங்களால் இயன்ற உடல் உழைப்பாலோ இன்சொல்லாலோ அல்லது அறிவுரையாலோ பிறருக்கு தொடர்ந்து உதவிக் கொண்டே இருப்பார்கள். தத்துவ பகுப்பாய்வு: அறம் என்பது சூழ்நிலை பொறுத்தது அல்ல, அது மன உறுதியைப் பொறுத்தது. புறச்சூழ்நிலைகள் மாறினாலும் அகத்தின் நற்பண்பு மாறாத நிலைத்த அறநெறி, டியோன்டலாஜிக்கல் எதிக்ஸ், இக்குறளின் தத்துவமாகும். திருக்குறள் 219. நயனுடையான் நல்கூர்ந்தா நாதல் செய்யும் நீரே, செய்யாது அமைகலாவாறு. முன்னுரை: ஈகை குணம் கொண்ட ஒருவன் வறுமையடைவது என்பது அவன் பிறருக்குச் செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய முடியாமல் போவதே ஆகும் என அவரது தார்மீக வலியை காட்டுகிறது. தமிழ் சுருக்கம்: நற்பண்புடைய ஒருவன் வறுமையுற்றான் என்று சொல்வது அவன் வறியவனாகிவிட்டான் என்பதைக் குறிப்பதல்ல, மாறாக பிறருக்குத்தான் செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய முடியாமல் வருந்தும் நிலையே அவரது உண்மையான வறுமையாகும். இங்கிலீஷ் சம்மரி: For a benevolent person, being poor simply means the inability to perform those acts of charity and assistance that he desires to do for others. விரிவான பகுப்பாய்வு: நயனுடையான் நற்பண்பும் நீதியும் உடையவன் நல்கூர்ந்தான் ஆதல். வறுமையடைதல் என்பது செய்யும் நீர, செய்யத்தக்க உதவிகளை செய்யாது அமைகலா ஆறு, செய்ய முடியாமல் போகும் நிலைமையே ஆகும். கருத்து மையக் கருத்து: பிறருக்கு உதவ முடியாத நிலையே கொடையாளிக்கு உண்மையான வறுமை. விளக்கம்: பண்பாளனுக்கு தன் வயிற்றுப் பசியை விட
பிறரின் பசியை தீர்க்க முடியவில்லையே என்ற பசியே பெரிதாக இருக்கும். தனக்கு உணவு இல்லாதது அவனுக்கு வறுமை அல்ல, பிறருக்குக் கொடுக்க தன்னிடம் பொருள் இல்லையே என்று அவன் படும் மனவேதனையே அவரது வறுமையு. தத்துவ பகுப்பாய்வு. சுயநலமற்ற மனிதர்களின் துன்பம் என்பது தன் இழப்பை பற்றியது அல்ல, சமூகத்திற்கு தங்களால் பயன் இல்லையே என்ற தார்மீக இயக்கத்தை பற்றியது என்ற உன்னத உளவியல் மற்றும் தத்துவ பார்வையை வள்ளுவர் இங்கு பதிவு செய்கிறார். திருக்குறள் 220. ஒப்புரவி நால்வரும் கேடனின் அத்தொருவன். விற்றுக்கோள் தக்க துடைத்து. முன்னுரை. பிறருக்கு உதவி செய்வதால் ஒருவனுக்கு அழிவே வருவதாக இருந்தாலும் அந்த அழிவை அவன் வரவேற்க வேண்டும் என்று ஒப்புரவின் உச்சக்கட்ட எல்லையை தொடுகிறது. தமிழ் சுருக்கம். பிறருக்கு உதவி செய்வதால், ஒப்புரவினால் ஒருவனுக்கு கேடு, அழிவு வருமென்றால் அந்த கேடானது தன்னைத்தானே விற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதியுடைய அரிய கேடாகும். இங்கிலீஷ் சம்மரி. If ruin comes to a person as a result of helping society, such ruin is worth buying even by selling oneself. விரிவான பகுப்பாய்வு. ஒப்புரவினால் வரும் கேடு, பிறருக்கு உதவி செய்வதால் ஏற்படும் வறுமை அல்லது அழிவு, அந்த கேடு ஒருவன் விற்றுக்கொள் தக்கது. ஒருவன் தன்னைத்தானே விலை பேசி விற்றாவது விலைக்கு வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையது. கருத்து மையக் கருத்து. சமூக நன்மையின் பொருட்டு ஏற்படும் அழிவும் போற்றத்தக்க பெருமையுடையது. விளக்கம். பிறருக்கு உதவி செய்து ஒருவன் தன் சொத்துக்களை எல்லாம் இழந்து ஏழையாகிப் போனாலும் அல்லது தன் உயிரையே இழக்க நேரிட்டாலும் அந்த இழப்பு மிக உன்னதமானது. தன்னை அடிமையாக விற்றாவது அந்த பெருமையை பெற்றுக் கொள்ளலாம், ஏனெனில் அத்தகைய தியாகம் அவனுக்கு அழியாத புகழைத் தரும். தத்துவ பகுப்பாய்வு. இது மரணமில்லா பெருவாழ்வு மற்றும் தியாகத்தின் தத்துவம். சமுதாய நலனுக்காக தனிமனிதன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது என்பது அழிவல்ல, அதுவே மனித பிறவியின் ஆகச்சிறந்த பரிணாம வளர்ச்சி, ஆல்ட்ருயிசம். திருக்குறள் உலக பொதுமறை, வாழ்வியல் கலை, திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 22. ஒப்புரவருதல்.